தமிழ்நாட்டில் பெண் கல்வியின் அவசியத்தை உணர்த்தும் வகையிலும் கல்வி கற்ற பெண்களால் வீடும் சமுதாயமும் மேன்மையடையும் என்கின்ற நோக்கத்திலும் பொருளாதார சிக்கல்களினால் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி தடைபடக்கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம், அதாவது புதுமை பெண் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்த 6666 மாணவியர்கள் மாதாந்திர உயர்கல்வி திட்டத்தில் பயனடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த தமிழ் வழியில் படித்து உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் புதுமை பெண் விரிவாக்க திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து உயர்கல்வி பயின்று வரும் 30 கல்லூரிகளைச் சேர்ந்த 573 மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகைகளை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா தலைமை தாங்கினார். ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே.எல். ஈஸ்வரப்பன் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி கலந்து கொண்டு மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகை திட்டத்தை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட சமூக நலன் அலுவலர் சாந்தி, ஒன்றிய குழு தலைவர்கள் வெங்கட்ரமணன் வாலாஜா, நிர்மலா சவுந்தர் அரக்கோணம், நகரமன்ற தலைவர்கள் ஹரிணி தில்லை வாலாஜா, தேவி பென்ஸ் பாண்டியன் ஆற்காடு, தமிழ்ச்செல்வி அசோகன் ஷோலிங்கர், பேரூராட்சி தலைவர் கவிதா ஸ்ரீனிவாசன் பணப்பாக்கம், கல்லூரி முதல்வர் பூங்குழலி, ஒன்றிய குழு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் வாலாஜா, முன்னோடி வங்கி மேலாளர் ராம்ஜி குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.